Hello everyone, this is Parthiban welcomes you to SAP Views. இந்த வீடியோ நீங்கள் மிக ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த ரவுண்ட் 2 கவுன்சிலிங் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரவுண்ட் 2க்கான சாய்ஸ் ஃபில்லிங் டெமோ வீடியோ. இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு இதுக்கு தேவையான ஸ்லைட்ஸு ஸ்க்ரீன்ஷாட்ஸு எல்லாம் நம்மளுக்கு கொடுத்த நம்ம SAP வியூஸ்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் என்னோடய ஃப்ரெண்டு. அவருக்கு இந்த நேரத்தில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போது இதில் டிஎன் மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய ரவுண்டு 2ல் இன்றைக்கி காலையில் எனக்கு ஒரு 2-3 பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அதாவது பாப்பப் விண்டோ ஓப்பன் ஆகலை, இல்லைன்னா திரும்பவும் ரீசெட் பாஸ்வேர்டு கேட்குறாங்க. இதெல்லாம் எப்படின்னா உங்களுக்கு ரவுண்ட் 1 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ரவுண்ட் 1ல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா ஒன்றும் இஷ்யூஸ் இருந்திருக்காது. இப்போ நான் ரவுண்ட் 1ல் நான் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு செய்யலை, இப்போ நான் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு திரும்பவும் செய்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் டவுட் வந்திருக்கும். இது ரவுண்ட் 1ல் என்ன ப்ராசஸ் இருந்ததோ என்ன மெத்தட் இருந்ததோ அதே தான். அதுக்கு முன்னாடி இன்னொரு மகிழ்ச்சிகரமான செய்தி என்ன அப்படின்னா, நீங்கள் செல்ஃப் ஃபைனான்ஸில் ரவுண்ட் 1ல் ஒரு 3 காலேஜ் மட்டும்தான் போட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்ஜி போட்டேன், அதுக்கப்புறம் கேஎம்சிஹெச் போட்டேன், வேலம்மாள் போட்டேன், வேறு எதுவும் போடல சார் அப்படின்னா இந்த தடவை உங்களுக்கு எல்லா செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜுமே உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கில் காமிக்குது. இது ஒரு ஹாப்பியான நியூஸ் தான். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் உங்களுக்கு எல்லா காலேஜஸுமே அவைலபிளாக இருக்குது. ப்ராஸ்பெக்டஸில் இருக்கிற எல்லா காலேஜஸுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஆனால் இதில் இன்னொரு டிஸ்க்ளைமரும் கொடுத்துடலாம். நம்ம ஒவ்வொரு வீடியோவிலையும் சொல்கிறது தான். என்னது அப்படின்னா, உங்களுக்கு இது ரவுண்டு 2. அப்போ ரவுண்டு 2 அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்குதோ அதை மட்டும் ஃபில்லப் பண்ணுங்கள். உங்கள் தேவைக்கு அதிகமாகவோ இல்லைன்னா உங்களுக்கு தேவையில்லாத ஒரு கல்லூரியை நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு அது உங்களுக்கு அலாட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக போய் ஜாயின் பண்ணியே ஆகணும். அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு ஃபோர்ஃபீச்சர் வந்துடும். இதை நான் ரவுண்டு 2 ஸ்டார்ட் பண்ண டேட்லேருந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன். மினிமம் ஒரு வீடியோலையாவது சொல்லிடுவேன். ஸோ உங்களுக்கு அந்த காலேஜினுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அந்த காலேஜ் உங்களுக்கு கிடைச்சா நான் போயிடுவேன் அப்படின்றவங்க மட்டும் அதாவது எக்ஸ்ட்ராவாக காலேஜஸ் போடுங்க. அந்த காலேஜ் எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதை போடுறத சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுக்குறத அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? சரி, வேண்டாம். அப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேசிகிட்டு இருந்தோம்னா டைம் வேஸ்ட் ஆகும். இப்போது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் போயிட்டு இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். யூஜி மெடிக்கலை கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? யூஜி கோர்சஸை கிளிக் பண்ணிங்கன்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸ் வரும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா 92.5% ரிசர்வேஷனில் ரவுண்ட் 2ல் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான லிங்க் ஒன்று இருக்கும். 7.5%க்கான லிங்க் ஒன்று இருக்கும். ஸ்பெஷல் கேட்டகரிக்கான லிங்க் ஒன்று இருக்கும். அப்போ நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்களோ அந்த லிங்க்கை டச் பண்ணிவிட்டு உள்ளே போய்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கேண்டிடேட் 92.5ல் வர்றாரு. அதனால் கிளிக் ஹியர் டு லாகின். 92.5% ரிசர்வேஷனுக்கு இவருக்கு ஆல்ரெடி ஒரு காலேஜ் கிடச்சிருச்சு. அதுலேருந்து இப்போ அப்கிரேடேஷன் கொடுக்குறாரு. ஸோ ஆல்ரெடி இருக்கிற அந்த காலேஜ் காமிக்காது, ரிமைனிங் இருக்கிற காலேஜஸ் எல்லாம் காமிக்கும். ஓகேங்களா? கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. நீங்கள் ஆல்ரெடி அலாட்டட் அண்ட் ஜாயின்ட் இன் ரவுண்ட் 1 காலேஜ் அப்படின்னா அந்த ரவுண்ட் 1 காலேஜை தவிர ரிமைனிங் இருக்கிற காலேஜஸ் எல்லாம் காமிக்கும். செல்ஃப் ஃபைனான்ஸில் நான் சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஒரு 4 காலேஜ் தான் போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு 21 காலேஜும் காமிக்கும். ஓகேங்களா? மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நான் போன ரவுண்டில் ஒரே ஒரு காலேஜ் தான் போட்டேன் அப்படின்னா இப்போது உங்களுக்கு எல்லா காலேஜஸும் காமிக்கும், இன்க்ளூடிங் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி. ஓகேங்களா? கிளியராக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போது இதெல்லாம் கிளிக் ஹியர் டு லாகின் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா இந்த இடத்த பார்த்துக்குங்க. ரீசெட் பாஸ்வேர்டு ரவுண்ட் 1ல் கொடுத்த பாஸ்வேர்டை கொடுத்து பாருங்கள். உள்ளே போயிடுச்சு அப்படின்னா நோ இஷ்யூஸ். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ரீசெட் பாஸ்வேர்டை கொடுத்து தான் போகணும். அப்போது உங்களுடைய யூசர் ஐடி, அப்ளிகேஷன் நம்பர் இல்லைன்னா இமெயில் ஐடி இதை கொடுத்துக்குங்க. பாஸ்வேர்டை ரவுண்ட் 1 தான் கொடுத்து பாருங்கள். அக்செப்ட் பண்ணிக்கலிங்கன்னா ரீசெட் பாஸ்வேர்டை கொடுங்க. ஓகேங்களா? சரி, இப்போது ரீசெட் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு ஒரு 1 or 2 ஸ்லைட்ஸ் ரிப்பீட் ஆகிடுதுன்னா அது 2 டைம் எடுத்துட்டேன்னு அர்த்தம். அதனால் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். சரியாக விழுகாத இமேஜ் எல்லாம் ஒரு 2 டைம்ஸ் எடுத்திருப்போம்.
ஓகே, இப்போது இந்த பேஜ் ஓப்பன் ஆகுது. இதில் கிளிக் ஹியர் டு லாகின் கொடுக்குறோம். 92.5%க்கு 92.5% ரிசர்வேஷனுக்கு MBBS BDS. இது இன்றைக்கி எடுத்தது தான் அப்படின்றதுக்கான ப்ரூஃப் இங்கே கீழே இருக்குது. 24th August 2023 2 மணி 5 நிமிஷத்துக்கு எடுத்தது. ஓகேங்களா? சரி, அடுத்தது இது கொஞ்சம் பிளர்ராக இருக்குது. அடுத்ததில் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட யூசர் ஐடி கொடுக்குறீங்க, பாஸ்வேர்டு கொடுக்குறீங்க, சைன்இன் கொடுக்குறீங்க. ஓகேவா? இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ரீசெட் பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கப்புறம் தான் உள்ளே போச்சு. ஓகேங்களா? அதனால் பயப்பட வேண்டாம். உங்களுடைய பாஸ்வேர்டை மறந்துட்டோமோ இல்லை பாஸ்வேர்டை தப்பாக கொடுத்துட்டோமோ அப்படின்ட்டு பதட்டப்பட வேண்டியதில்லை. அக்செப்ட் ஆகலை அப்படின்ட்டு பயப்பட வேண்டியதில்லை. ரீசெட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிக்கும். ஓகேவா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பொறுமையாக சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? சரி, அடுத்தது அதே பேஜ் தான். ரீசெட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ஓடிபி கேட்கும். ஓடிபியை கொடுத்துட்டு உள்ளே போகும்போது இந்த மை இன்ஃபர்மேஷன், எனது விபரம் அப்படின்ட்டு இருக்குது இல்லைங்களா, அதில் உங்களுடைய பர்டிகுலர்ஸ் எல்லாம் வந்துடும். அதில் கவுன்சிலிங் இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லியிருக்காங்க, டோன்ட் ஷேர் யுவர் ஐடி, பாஸ்வேர்டு, ஓடிபி டு எனிஒன். உங்கள் நுழைவு ஐடி, கடவுச்சொல் மற்றும் குறுஞ்செய்தி யாருக்கும் பகிர வேண்டாம். இந்த இடத்துல ஒரு ப்ளூ கலரில் ஒரு பாக்ஸ் இருக்கும். அதை எடுத்த உடனே கிளிக் பண்ண வேண்டாம். எதனால் அப்படின்னா, ஃபஸ்ட்டு க்ரீன் கலரில் இருக்கிறது நம்மளுக்கு 2 days ரெஜிஸ்ட்ரேஷன், ரவுண்டு 2க்கு 2 days ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு டைம் கொடுத்தாங்க இல்லையா, அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல க்ரீன் கலரில் பாக்ஸ் தெரியும். ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட். எப்போ கம்ப்ளீட் பண்ணீங்க? 21/8/2023 காலையில் 10 மணிலேருந்து 22/8/2023 மாலை 5 மணிக்குள்ளே நீங்கள் அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை முடிச்சிருந்தீங்கன்னா க்ரீன் கலரில் காமிக்கும். இப்போ நாம் எதுக்கு இந்த சைட்டுக்குள்ளே வந்திருக்கிறோம்? சாய்ஸ் ஃபில்லிங்காக வந்திருக்கிறோம். கரெக்டுங்களா? அதனால் சாய்ஸ் ஃபில்லிங் உங்களுக்கு எப்படி காமிக்கும்? ஆரஞ்சு கலரில் காமிக்கும். எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? 24/8/2023 காலையில் 10 மணிக்கு இன்றைக்கி ஸ்டார்ட் ஆச்சு. 28/8/2023 மாலை 5 மணிக்குள்ளே நம்ம சாய்ஸ் ஃபில்லிங்கை முடிச்சுக்கணும், சாய்ஸ் லாக்கிங்கையும் முடிச்சுக்கணும். இப்போது இந்த இடத்துல ஒரு பெல் சிம்பிள் இருக்குது. அது எதுக்கு அப்படின்னா, இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை நான் இன்னமும் கம்ப்ளீட் பண்ணல அப்படின்ற நோட்டிஃபிகேஷன். இது நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா லாஸ்ட்டு ஸ்லைடில் இது என்னவா மாறி இருக்கும்? இந்த எல்லோ கலர் ஆர் ஆரஞ்சு கலர். ஓகேங்களா? இந்த ஆரஞ்சு கலர் என்னவா மாறி இருக்கும்? க்ரீன் கலராக மாறி இருக்கும். ஓகேங்களா? இதில் நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இருக்கிற நம்ம ஸ்டூடெண்ட்ஸ், வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நான் என்ன மாதிரியான ஒரு அறிவுரை கூறுவேன் அப்படின்னா, இன்றைக்கி சாய்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு வேலை முடிஞ்சதுன்னு இன்றைக்கே லாக் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? லாக்கிங்க்கு, சாய்ஸ் லாக்கிங்க்கு உங்களுக்கு இன்னமும் 28ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. இன்றைக்கி 24 தான், இன்னும் 5 நாள் டைம் இருக்குது. 24, 25, 26, 27, 28. ஓகேங்களா? இன்றைக்கி தேர்ஸ்டே. நீங்கள் மண்டே அன்னைக்கு சாய்ஸ் லாக் பண்ணால் போதும். மண்டே மார்னிங் காலையில் எழுந்திரிச்சு ஒரு 10 o'clock நீங்கள் பண்ணிடுங்க. அதுக்கு மேலே அப்படின்னா சர்வர் பிஸியாக இருக்கும். நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணினாலும் ஆட்டோ லாக் ஆயிரும். இருந்தாலும் நம்ம டியூட்டியை நம்ம செய்யணும், நம்மளுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம எடுத்துக்கணும். நம்ம செஞ்சுட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். எப்போ செய்யணும்? நீங்கள் மண்டே செஞ்சால் போதும். எதனால்? சாய்ஸஸை இன்னமும் குறைக்கணுமா, டிலீட் பண்ணணுமா, இல்லை சாய்ஸஸை இன்னும் நம்பர் ஆஃப் காலேஜஸை ஆட் பண்ணணுமா அப்படிங்கிறத உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லாக் பண்ணலாம். எல்லா வேலையும் நான் இன்றைக்கே செஞ்சுட்டு நாளையிலேருந்து நான் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஹரிபரி வேண்டாம். ஓகேங்களா? சரி, அடுத்தது இந்த பேஜில் அதே தான். இப்போ நம்ம ப்ரீவியஸ் பேஜில் பார்த்தோம் இல்லைங்களா, அது எதனால் அதே தான் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை டச் பண்ணோம். அதை காமிக்கிறதுக்காக என்னோடய பாஸ்வேர்டு, யூசர் ஐடி, மெசேஜ், எனக்கு குறுஞ்செய்தி இதெல்லாம் யாருக்கும் அனுப்பலை அப்படிங்கிறதுக்கு நான் இந்த இடத்துல க்ளோஸ் பட்டனை கொடுக்கணும். ஓகேங்களா? க்ளோஸ் பட்டனை கொடுத்தேன்னா அது அடுத்த ஸ்லைடில் என்ன ஆயிரும்? காணாமல் போயிடும். க்ரீன் கலரில் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட்னு வரும். அதுக்கு கீழே ஆரஞ்சு கலரில் சாய்ஸ் ஃபில்லிங் அது பெண்டிங்கில் இருக்கும்.
ஏன்னா இன்னமும் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங்குள்ளே போகலை, அதனால் ஆரஞ்சு கலராக இருக்குது. அதுக்கான நோட்டிஃபிகேஷனும் இங்கே இருக்குது, பெல் ஐக்கானும் இங்கே இருக்குது. ஓகேங்களா? சரி, அடுத்த ஸ்லைடில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு டிக்ளரேஷன். டிஎன் மெடிக்கல் வந்து டிக்ளரேஷன் இருக்குது. அதெல்லாம் படிச்சுட்டு கீழே இருக்கிற பாக்ஸில் நம்ம அதை கிளிக் பண்ணணும். நீங்கள் எத்தனை படிப்புகள் மற்றும் கல்லூரிகளை வேண்டுமானாலும் தேர்வு செய்து தங்கள் விருப்பப்படி வரிசைப்படுத்தி கொள்ளலாம். உங்கள் தரவரிசை மற்றும் சமூக அடிப்படையில் மட்டுமே, அதாவது உங்களுடைய ப்ரியாரிட்டி சாய்ஸஸ் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கம்யூனல் ரேங்க்கு, உங்களுக்கான கம்யூனிட்டியில் இருக்கிற அந்த வேக்கன்சிஸ், இதெல்லாம் பொறுத்து தான் உங்களுக்கு வந்து இடங்கள் ஒதுக்கப்படும். ஓகேங்களா? உங்கள் முதல் விருப்பப்படி கல்லூரிகள் இடங்கள் காலியாக இல்லாவிட்டால் அடுத்தடுத்த விருப்பங்களின் கல்லூரிகளின் காலியாக உள்ள இடங்கள் ஒன்று வழங்கப்படும். உங்கள் அனைத்து கல்லூரி விருப்பங்களிலும் காலியான இடங்கள் இல்லை என்றால் சேர்க்கைக்கான கல்லூரி இடங்கள் வழங்கப்படாது. இதெல்லாம் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் இருக்குது, ஸ்கொயர் பாக்ஸு. அதை நீங்கள் இந்த மாதிரி கிளிக் பண்ணணும். மேற்கண்ட வழிமுறைகளை நான் படித்து தெரிந்து கொண்டேன். ஓகேங்களா? இதை படிச்சுட்டு நீங்கள் டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜை ஓப்பன் ஆகுது. அதில் வந்து உங்களுக்கான எல்லா காலேஜஸும், லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? இதை எடுத்துட்டிங்கன்னா 36+1 கவர்மெண்ட் காலேஜஸ் போட்டிருந்தீங்கன்னா 36+1 இங்கே விசிபிள் ஆகும். ஒருவேளை நீங்கள் இந்த 36 காலேஜில் ஏதாவது ஒரு காலேஜில் நீங்கள் ஆல்ரெடி அலாட்டட் அப்படின்னா அந்த ஒரு காலேஜை தவிர ரிமைனிங் இருக்கிற காலேஜஸ் எல்லாம் உங்களுக்கு விசிபிள் ஆகும். இதில் உங்களுக்கு எந்தெந்த காலேஜ் எல்லாம் வேண்டாமோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. எந்தெந்த காலேஜஸ் எல்லாம் வேணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பட்டனை கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுது, அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகுது. டைம் ஆனாலும் பரவாயில்ல, நான் பேசுகிறதுக்கு ரெடி, நீங்கள் கேட்குறதுக்கு ரெடியாக இருந்தால் சரி. சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மிஸ்டேக்கே வராது. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் தப்பாக பண்ணிட்டேன், இல்லைன்னா வந்து எனக்கு வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது, இல்லைன்னா எனக்கு வந்து ராங் பாஸ்வேர்டுன்னு வருது, இந்த மாதிரியான டவுட்டெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். சரி, அப்போ இதெல்லாம் முடிச்சாச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய ப்ரிஃபரன்சஸ், நீங்களாக ஒரு ஆர்டர் கொடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ப்ரீவியூ காமிக்கும். அதாவது நீங்கள் கொடுத்ததெல்லாம் கரெக்டு தானா அப்படின்னு உங்களுக்கு ப்ரீவியூ காமிக்கும். இதெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், டவுன்லோட் மை சாய்ஸஸ் அப்படின்னு கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுக்கலாம். அப்போ நீங்கள் என்னென்ன சாய்ஸஸ் போட்டிங்களோ அந்த சாய்ஸஸ் எல்லாம் என்ன ஆகும், உங்களுக்கு பிடிஎஃபாக டவுன்லோட் ஆயிரும். அதை நீங்கள் வந்து மெயிலுக்கோ இல்லை உங்கள் வாட்ஸ்அப்புக்கோ ஷேர் பண்ணிக்கலாம். சரி, அடுத்தது இப்போது இந்த டவுன்லோட் பண்ண அந்த லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் இங்கே இருக்குது. ஓகேவா? சில காரணங்களுக்காக நான் அதை உங்களுக்கு காட்டலை. இது வந்து அந்த மாணவருடைய விருப்பம். உங்களுக்கான விருப்பம் என்ன இருக்குதோ நீங்கள் அதை வந்து போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா தேவைகள் மற்றும் விருப்பங்கள் அப்படிங்கிறது ஒருவருக்கு ஒருவர் மாறுபடும். அதனால் ஒருத்தருக்கு சொன்னதை ஒருத்தர் தவறாக புரிஞ்சுக்கிட்டு அதையே நீங்களும் செஞ்சீங்கன்னா அதில் மிஸ்டேக் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் இதில் உங்களுக்கு எந்த கல்லூரி தேவையோ அதை மட்டும் போடுங்க, தேவையில்லாத கல்லூரியை போட வேண்டாம். திரும்பவும் சொல்கிறேன், இது ரவுண்டு 2. ஒரு வேளை கிடச்சிட்டா நீங்கள் போய் கண்டிப்பாக ஜாயின் பண்ணியே ஆகணும். அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு 4 ஃபீச்சர் வந்துடும். ஓகேவா? சரி, இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த இடத்துல ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன். பல கல்லூரிகளை எனது விருப்பங்களாக சேர்க்க முடியும். நீங்கள் எத்தனை சாய்ஸஸ் வேணால் போட்டுக்கலாம். இருப்பினும் எனது கல்லூரி விருப்பங்களில் ஏதேனும் ஒன்றில் மட்டுமே படிக்க நான் தயாராக இருக்கிறேன். ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்துட்டு இந்த இடத்துல கன்ஃபார்ம் அப்படிங்கிற பட்டனை கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், கீழே நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டன் வரும். அதை நீங்கள் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் மை சாய்ஸஸ் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம், டவுன்லோடு பண்ணிக்கலாம். இதெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா இதுதான் வந்து உங்களுக்கு அந்த டேலி ஷீட். இந்த டேலி ஷீட்டில் பாருங்கள், உங்களுக்கு விசிபிள் ஆகிறது எல்லா காலேஜுமே காமிக்கும். 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், ஒரு இஎஸ்ஐசி கேகே நகர் சென்னை, செல்ஃப் ஃபைனான்ஸில் 20, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் ஒரு 3, பிடிஎஸ்சில் ஒரு என்னென்ன காலேஜஸ் இருக்குதோ கவர்மெண்ட் பிடிஎஸ்சில் ஒரு 3, செல்ஃப் ஃபைனான்ஸ் பிடிஎஸ்சில் 20, மொத்தமாக வந்து 83 காலேஜ் காமிக்குது. இதில் நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாவில் எத்தனை சாய்ஸஸ் போட்டீங்க,
ஓகேவா? மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் எவ்வளோ சாய்ஸஸ் போடுறீங்க, செல்ஃப் ஃபைனான்ஸில் எவ்வளோ போட போகிறீங்க, பிடிஎஸில் எவ்வளோ போட்டீங்க, இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு நம்பர் ஆஃப் காலேஜஸ் எவ்வளவு அப்படிங்கிறதையும் காமிக்கும். கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் இருக்குது. அதை படிச்சிங்கன்னா அதுக்கான டிக்ளரேஷன் இருக்கும். எனது விருப்ப தேர்வுகளை சேர்த்து முடித்து விட்டேன், என்னோடய சாய்ஸஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? மேலும் எனது விருப்ப கல்லூரிகளை சமர்ப்பிக்க விரும்புகிறேன். ஓகேவா? இப்போது சமர்ப்பிக்க விரும்ப வேண்டாம். ஓகேங்களா? இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், சமர்ப்பிக்க வேண்டாம். அதாவது அவங்க சாய்ஸ் லாக் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. ஓகேவா? உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் சொல்லியிருக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிட வேண்டாம், இப்போவே வந்து சாய்ஸ் லாக் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? சரி, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, இதெல்லாம் முடிஞ்சுது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம், உங்களுக்கான சாய்ஸஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி 2 மெசேஜ் 9150081927 இது வந்துட்டு என்னோடய வாட்ஸ்அப் நம்பர். இந்த வாட்ஸ்அப் நம்பர் எதுக்கு நான் கொடுத்துருக்குறேன்னா பெய்டு சர்வீஸுக்கு கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா? இந்த பெய்டு சர்வீஸ் வந்து எனக்கு கம்ப்ளீட் கைடன்ஸ் வேணும் அப்படின்றவங்களும், ஃபஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் புக்ஸு வேணும் அப்படின்றவங்களும் என்ன பண்ணலாம், இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணலாம். ஓகேங்களா? நீங்கள் மெசேஜ் பண்ணால் நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பேன். இந்த பெய்டு சர்வீஸ்க்கு என்ன ப்ரொசீஜர், ஃபஸ்ட் இயர் எம்பிபிஎஸ்க்கு என்ன ப்ரைஸ் லிஸ்ட்டு அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். ஃபஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் புக்ஸுக்கான ப்ரைஸ் லிஸ்ட்டு உங்களுக்கு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவாக போட்டிருக்கிறேன், வேணுங்கிறவங்க பார்த்துக்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோடு பார்க்கலாம். சாய்ஸ் ஃபில்லிங் பொறுமையாக பண்ணுங்கள். ஓகேவா? ஆல்ரெடி உங்களுக்கு ரவுண்ட் 1ல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவசரப்படாமல் பொறுமையாக பண்ணிவிட்டு இன்றைக்கி சாய்ஸ் லாக் பண்ண வேண்டாம். ஓகேவா? பாய், சி யூ.